இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, பின்னாடி வரது யாருன்னு பாரு. இது இலக்கியோட ஹஸ்பண்ட் ரவி தானே? இவர் எங்க இங்க வராரு? இவர் எதுக்கு சீனியர் நம்மள ஃபாலோ பண்ணி வராரு? அவங்க அக்கறைய கார்கியை எடுத்து கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு. நம்மள முன்னாடி அனுப்பிட்டு இவர் விட்டு ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க. என்ன சீனியர், அப்ப அவங்க நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க நம்மள சந்தேகப்படலனாதான் ஆச்சரியம். இப்போ என்ன சீனியர் பண்றது? நாம இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்க்கு போறதே இவங்களுக்கு தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுக்கு சீனியர் இங்க நிறுத்துனீங்க? பூவாங்கதான். இறங்கு சீனியர், இறங்கு. அக்கா சொல்லுப்பா, பூ எத்தனை முழம் வேணும்? அக்கா ஒரு 3 முழம் பூ கொடுங்கக்கா. தம்பி, இது யாரு, உன் பொண்டாட்டியா? ஆமாங்கக்கா. சும்மா சொல்லக்கூடாது தம்பி, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. சும்மாரு. இந்தாங்க தம்பி. எவ்வளோக்கா? முழம் 50 ரூபாப்பா. உங்களை பார்த்தா புதுசா கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, அதனால 40 ரூபா போட்டு கொடுங்க. சரிங்கக்கா. அக்கா இந்தாங்க. இரு, நானே வச்சு விடுறேன். ஐலி, அவர் தூரத்துல இருந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரை டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ற. அப்பா, என்ன இருந்தாலும் புருஷன் கையால பூ வச்சு விடும்போது இந்த பொண்ணுங்களுக்கு இருக்கிற சந்தோஷமே வேறதான். ஏன் தம்பி, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். அதானே பார்த்தேன். உங்க ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கணும்னு தோணுச்சு. அத்தா அங்க அவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க. இவங்க என்ன ரோட்ல நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க பண்றத பார்த்தா அப்படி ஒன்னும் தப்பு பண்ற மாதிரி தெரியலைங்க. உண்மையாவே இவங்க ரிசப்ஷனுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் தேவையில்லாம வெயில்ல அலைஞ்சு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றோமோ என்னன்னு தெரியலம்மா. இங்க நிறைய பேர் ஜோடியா வராங்க போறாங்க, ஆனா எனக்கு உங்களை பார்க்கும்போதுதான் இத சொல்லணும் போல தோணுது. நீங்க 2 பேரும் இப்படியே ஒத்துமையா குழந்தை குட்டியோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா? போதுமா 100 வருஷம்?